இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில ஒரு அருமையான பாட்டு, காலமே அவ்வளோ ஒரு பாட்டு. ஆறுதலை ஆறுதலை அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்கும் எப்படி பொருந்துறது, எல்லா கடவுள்களுக்கும் எப்படி பொருந்துறது அப்படின்றத ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காரு. அது வந்து ஆறுதலைன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, இந்த வார்த்தையில எல்லா கடவுளும் வரா மாதிரி பாடு, எல்லா கடவுளுக்கும் வரா மாதிரி பாடுன்னு அந்த யமகண்டம் பாடும்போது சொல்லிடுறாங்க, கேட்குறாங்க, ஒரு புலவர் கேட்குறாரு. ஆறுதலைனா ஆறுதலைன்ற வார்த்தையை வந்து எல்லா கடவுளுக்கும் பொருந்துற மாதிரி ஒரு வெண்பா பாடுன்னு கேட்கிறாரு. உடனே பாடுறாரு பாருங்க. சங்கரர்க்கும் ஆறுதலை, சண்முகர்க்கும் ஆறுதலை, ஐங்கரர்க்கும் ஆறுதலை ஆனதே, சங்கை பிடித்தோர்க்கும் ஆறுதலை, பித்தா நின் பாதம் படித்தோர்க்கும் ஆறுதலை பார், நின் பாதம் பணிந்தோர்க்கும் ஆறுதலை பார். சரியான வார்த்தை அதுதான். என்ன அழகான பாடு பாருங்க. சங்கரர்க்கும் ஆறுதலை, சண்முகர்க்கும் ஆறுதலை, ஐங்கரர்க்கும் ஆறுதலை ஆனதே, சங்கை பிடித்தோர்க்கும் ஆறுதலை, பித்தானின் பாதம் பணிந்தோர்க்கும் ஆறுதலை பார் அப்படின்னு இந்த பாட்டு. சங்கரருக்கும் ஆறுதலை. சங்கரர் வந்து சிவபெருமான். சிவபெருமானுக்கு தலையில 6 இருக்கு, கங்கை தலையில இருக்கு இல்லையா, அதனால சங்கரருக்கும் ஆறுதலை. இந்த ஆறுதலைன்ற வார்த்தை வந்து சங்கரருக்கும் வந்துருச்சா. அடுத்தது சண்முகர்க்கும் ஆறுதலை, முருகன். முருகனுக்கு ஆறுதலை இருக்கு இல்லையா, ஆறுமுகன். கார்த்திகை பெண்கள் வளர்த்த 6 குழந்தைகளும் ஒன்னா சேர்ந்து ஒரே உருவமாகி 6 தலைகளோட காட்சி கொடுக்கறது, அது ஆறுமுகன் இல்லையா. ஆறுமுகம் பேர்கள் தான். சண்முகருக்கும் ஆறுதலை, அதனால முருகனுக்கும் ஆறுதலை. ஐங்கரருக்கும் ஆறுதலை. ஐங்கரன்றது பிள்ளையார். 5 கரத்தானேன்னு சொல்றோம் பாருங்க, 5 கரத்தானேன்னு சொல்றோம் பாருங்க. அதான் அதான் உடவுல ஒரு 4 கையும் தும்பிக்கையை ஒரு கையாகவும் வச்சு 5 கைன்றாங்க. அதுதான் 5 கரத்தானை அப்படின்றது. ஐங்கரருக்கும் மாறுதலை. இந்த இடத்துல வந்து ஆறுதலைன்னு எடுத்துக்கூடாது, அது மாறுதலை. ஐங்கரருக்கும் ஆறுதலை, அந்த இடத்துல வந்து ஒன்னா சேருது இல்லையா, சேரும் போது மாறுதலைன்னு வரும். ஐங்கரருக்கும் மாறுதலை. எஸ், ஐங்கரருக்கு வந்து தலை உருவம் வந்து உடல் வந்து மனித உடலாகவும், தலை வந்து யானையோட உடலையோட, தும்பிக்கையோட யானையோட தலையை இருக்கிறதுனாலையும் ஐங்கரருக்கும் மாறுபட்ட தலை. ஐங்கரருக்கு மாறுபட்ட தலை ஆனதே, சங்கை பிடித்தோர்க்கும் ஆறுதலை. சங்கை பிடித்தோர்ன்றது யாரு? சங்க கையில வச்சிருக்கிறது மகாவிஷ்ணு. சங்கை பிடித்தோர்க்கும் மாறுதலை. சங்கை பிடித்தோர்க்கும் மாறுதலைனா, மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள்ல நிறைய மாறுபட்ட தலைகளை உடைய அவதாரங்கள் எடுத்திருக்காரு. அது நமக்கு தெரியும் இல்லையா. ஐகிரியவர், கல்கி அவதாரம், ஐகிரிய அவதாரம், கல்கி அவதாரம், அப்புறம் வந்து மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வாமன அவதாரம் இல்லையா, நரசிம்ம அவதாரம். இது எல்லாமே முதல் நாள் எடுத்துக்க. மச்சம் மீனுடைய உடலை கொண்டு எடுத்த ஒரு மாறுபட்ட. ஐங்கரருக்கும் மாறுதலை, மாறுபட்ட தலை. தலை ஒண்ணு, உடம்பு மீன். மச்ச கூர்மன்றது வந்து ஆமை. ஆமை வடிவு, ஆமை உடம்பு ஆமையும் தலை மனுஷ தலையும் கொண்டு, அதான் மாறுபட்ட உருவம். மச்ச கூர்ம வராக. வராகன்றதுல என்னன்னா உடம்பு. இந்த முதல் 2 அவதாரத்தையும் நல்லா தெரிஞ்சுங்க. முதல் 2 அவதாரத்தையும் உடம்பு வந்து அந்த பிராணிகளோட உடம்பு, தலை வந்து மகாவிஷ்ணுவோட தலை. 10 அவதாரத்துல இதை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். மச்ச கூர்ம 10 அவதாரங்களை எப்படி சொல்லணும்னா, மச்ச கூர்ம வராக சொல்லணும். அது மாதிரி நரசிம்ம, வாமன, பரசுராம, பரசுராம, பலராம, ராம, கிருஷ்ண, கல்கி அப்படி போட்டீங்கன்னா 10 வரும் அவதாரம். இந்த 10 அவதாரத்துல முதல் 2 அவதாரம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து உடல் வந்து மிருகங்களுடைய உடல், தலை வந்து அவரோட மகாவிஷ்ணுவோட தலையே. அந்த மாதிரியான ஒரு உருவம், மாறுபட்ட உருவம். மாறுபட்ட ஐங்கருக்கும் மாறுதலை, மாறுபட்ட தலையுடைய அந்த உடம்பு தலை வேற தலையும் உடம்பும் மாறுபட்டு இருக்கிறது அந்த இடத்துல. மச்ச கூர்ம வராகன்றது வந்து வராகத்துல வந்து என்னன்னா பன்றி தலை, உடம்பு வந்து மனுஷ உடம்பு. மச்ச கூர்ம வராக. அதுக்கப்புறம் என்ன நம்ம சொன்ன மச்ச கூர்ம வராக நரசிம்ம. நரசிம்ம அவதாரம் வந்து சிங்கம் தலை, உடம்பு இது, அது தெரியும் இல்லையா. நரசிம்ம அவதாரம் இது 4. அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா கல்கி அவதாரம். கல்கி அவதாரமும் அப்படிதான், தலை வந்து குதிரை தலை, உடம்பெல்லாம் மனுஷ உடம்பு. இதுல இந்த 5 அவதாரங்களுமே மாறுபட்ட தலையும் உடம்பும் மாறுபட்டு இருக்கு. அதுதான் இங்க சொல்றாரு. சங்கை பிடித்தோருக்கும் மாறுதலை. சங்கை பிடித்தோர் 10 அவதாரங்கள்ல நிறைய மாறுபட்ட தலையும் உடம்பையும் உடைய அந்த மாதிரி ஒரு அவதாரத்தை எடுத்துறாரு.
அதான் சங்கை பிடித்தோர்க்கும் ஆறுதலை. பித்தா பித்தான்றது வந்து ஈஸ்வரனோட பேரு. பித்தான்றது ஈஸ்வரனுடைய ஒரு பேரு. பித்து பிடித்து அலைந்தவன். பார்வதியை பிரிஞ்ச அப்புறம் தட்சனுடைய யாகத்துல வந்து பார்வதி எரிஞ்சு போயிட்டதுனால பார்வதியை பிரிஞ்ச அப்புறம் பித்து பிடித்து அலைந்தவன்றது. அதான் பித்தா. பித்தான்னு சுந்தரமூர்த்தி நாயனார தடுத்தாட்கொண்டார். இவர் ஈஸ்வரன் தடுத்து ஆட்கொண்ட ஊர் வந்து தடுத்தாட்கொண்டூர்னு இன்னைக்கு திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. தடுத்தாட்கொண்டூர்னு பேரு, திருக்கோயிலூர் பக்கத்துல. அங்க தடுத்து அவர் ஆட்கொள்றான். கல்யாணம் பண்ணிக்க போறவரை தடுத்து நிறுத்தி நான் ஆட்கொண்டு, அந்த கதை தனியா இருக்காது, நான் சொல்றேன். ஆட்கொண்டு அவரை கூட்டிட்டு வர்றாரு. இங்க வா, என் வீடு உங்க வீட்டுக்கு எங்க வீட்டு வரணும், எனக்கு அடிமை வைக்கிறார் இவரை. சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி அடிமை வைக்கிறார். அடிமை ஆக்கி அவர் என் வீட்டுக்கு வான்னு கூட்டு வர. கூட்டிட்டு எங்க வர்றாருன்னா திருவண்ணைநல்லூர்னு ஊர்ல வர. அந்த ஊர்ல திருவண்ணைநல்லூர்ல ஒரு விசேஷம் தெரிஞ்சுங்க. ஈஸ்வரன் கோயிலுக்கு போனீங்கன்னா காலில் இருக்க அவர் அந்த சிவனடியார் காலில் ஒரு சிவனடியார் தான் சுந்தரமூர்த்தி நாயனாரை அடிமைப்படுத்தி கூட்டு வருது. தடுத்து ஆட்கொண்டு இந்த இங்க திருவண்ணூர் கோயிலுக்கு தான், ஈஸ்வரன் கோயிலுக்கு தான் கூட்டு வர. கூட்டு வந்து வாசல்ல வந்து உள்ள போற இடத்துல செருப்பை கயட்டி வச்சுட்டு, அதனாலதான் இன்னைக்கு நம்ம செருப்பை கோயிலுக்கு வெளியில கயட்டி வச்சுட்டு வரோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. செருப்பை கயட்டி வச்சுட்டு அப்படியே போய் ஈஸ்வரன் கிட்ட ஐக்கியமாயிடுறார் அந்த அடியார். அப்புறம் தான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வந்தது ஈஸ்வரனே தெரியுது. ஈஸ்வரன் தான் வந்து நம்மளை ஆட்கொண்டார், பரமசிவன் தான் வந்து ஆட்கொண்டார்ன்றது அப்பதான் தெரியுது. அப்படியே மாதிரி இதுதான் இந்த இடத்துல, இந்த ஊர்லயே என் வீடு பெரிய வீடு, இங்க வா காட்டுறேன், என் வீட்டுல இருந்து நீ வேலை செய்யணும், நீ எனக்கு அடிமை வா இங்கன்னு கூப்பிட்டு வந்து கோயில் கற்பகிரகத்துக்கு முன்னாடி வச்சுட்டு செருப்பை வெளியில கட்டி வச்சுட்டு, இன்னைக்கும் அந்த செருப்புடைய அடையாளம் வெளியில அந்த கோவில்ல இருக்கு. இன்னைக்கும் இருக்கு திருவண்ணூர் ஊர்ல. அங்க போகும்போது பார்த்துக்கோம், நான் போயிருக்கோம், பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். திருவண்ணூர் காலை செருப்பை கட்டி விட்டு அப்படியே போய் ஈஸ்வரன்கிட்ட ஐக்கியமாயிட்டார். அதுதான் அந்த திருவண்ணூர் கோயில தான் எங்க பெரியப்பாவும் ஒர்க் பண்ணாரு. அதுதான் அந்த கோயில தான் வேலை செஞ்சாரு. அந்த கோயில வேலை செஞ்சு தான் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டாரு அவர். அது தனி கதை, அது வேணா. அதுல நம்மளுடைய அந்த அந்த இது சொந்த இது இல்லை சொல்றேன். அந்த திருவண்ணூர் கோயில் எனக்கு அந்த திருவண்ணூர் ஊர்ல இருந்து படிச்சவன் தான். அது அங்கேயே ஊர்லயே தங்கி ஸ்கூல்ல படிச்சவன். எனக்கு அந்த திருவண்ணூர் பரிச்சயம் நிறைய உண்டு. வந்து உள்ள போயிடாரு. போனவுடனே அப்ப சுந்தரருக்கு ஒன்றும் புரியல. அப்படியே அழறாரு. நீயா வந்த, எனக்கு தெரியாம போயிடுது, நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்காம உனக்கு அடிமையாக்கிருக்கியா, நான் என்ன பாடுறது, உனக்கு என்னன்னு பாடுறதுன்னு புரியலையா இருக்குன்னு. ஐயோ என்ன பைத்தியக்காரனாக்கிட்டே, நீ ஒரு பைத்தியம் மாதிரி வந்து என்ன பைத்தியமாக்கிட்டேன்றார் இந்த இடத்துல. நீ பித்தனா வந்து என்ன பித்தனாக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு சுந்தரமூர்த்தி நாயர். அப்ப ஈஸ்வரன் உள்ள மாதிரி வந்து பாடுறாரு. ஆமா, உன்னை பித்தனாக்கி உன்னோட பித்தனாக்கல, உன்னோட பித்த நான் தெளிய வச்சிருக்கேன், நானும் பித்தன் இல்லை, நான் ஈஸ்வரன் நான் உனக்கு வந்து காட்சி கொடுத்தேன்னு சொல்லிட்டு, இப்ப பித்தான்னு என்ன சொன்னீங்க, அந்த பித்தான்னே ஆரம்பிச்சு பாடுற. அதுலயே ஆரம்பிப்போம். முதல் பாட்டு சுந்தரமூர்த்தி நாயனார். எப்படி திருஞான சம்பந்தரோட முதல் பாட்டு தோடுடைய செவியின் மாதிரி திருவண்ணூர்ல சுந்தரமூர்த்தி நாயனாரோட முதல் பாட்டு பித்தா பிறை சூடி பெருமாளே அத்தாலே அருளாளா வன்காட்டுரை வன்னி நல்லூர் அழுப்புரியும் இல்லையே உனக்கு ஆளான என்ன வரும். என்னால கரெக்டா கேட்க பண்ண முடியல, கொஞ்ச நேரம் யோசிச்சேன்னா வந்துடும். அந்த மாதிரி அந்த பித்தா பிறை சூடி பெருமாளே அருளாளான்னு தான் அந்த பாட்டை ஆரம்பமாகும். நான் வேணா இதை வந்து நான் கொஞ்சம் யோசனை பண்ணி நாளைக்கு சொல்லும்போது வேணா பாட்டை புதுசா சொல்றேன். அந்த பாட்டை அந்த இடத்துல ஆரம்பிச்சு வச்சார் சுந்தரமூர்த்தி நாயனருக்கு. அதுக்கப்புறம் தான் சுந்தரமூர்த்தி நாயனர் ஈஸ்வரனுக்கு அடிமை, ஈஸ்வரனுக்கு எல்லாருமே. சுந்தரமூர்த்தி நாயனருக்கு ஈஸ்வரன் அடிமை. சுந்தரமூர்த்தி நாயனர் சொல்ற வேலையை செய்வார் ஈஸ்வரன். அந்த மாதிரி அது மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனருக்காக அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தூதெல்லாம் போயிருக்காரு பறவையாருன்னு திருவாரூர்ல. அது தனியா நான் ஒரு கதை இருக்கு, அதை நான் அப்புறம் சொல்றேன். நம்ம எல்லாமே உங்களுக்கு நமக்கு டைம் இல்லை, தனித்தனியா சொன்னாதான் புரியும் பார்க்க. அது மாதிரி அதுதான் இங்க வந்து பித்தா நின் பாதம் படிந்து இருக்கும். பித்தான்றது அதான், பித்தான்ற வார்த்தைக்காக வந்ததுதான் இது. பித்தான்றது இது பரமசிவன். பித்தா நின் பாதம், உன்னையே சரண் வந்து இருக்கிற கஷ்டத்தையெல்லாம் அப்படியே கொண்டு ஈஸ்வரன் கிட்ட கூட்டிட்டு இவத்தை அடிச்சு உன் காலை பிடிச்சின்னு கெஞ்சாங்க பத்தியா. அந்த மாதிரி உன் பாதம் பணிந்து இருக்கும் ஆறுதலை பார். நீ ஆறுதல் கொடுத்து நீங்க பாருங்க, அது ஆறுதலை பாருன்றதுல வந்து எவ்வளவு அர்த்தம் தெரியுங்களா, நிறைய சூட்சம் வரும். நம்மளுக்கும் இன்னைக்கு ஜீவன்கள், நீங்க உங்களுக்கு ஒரு நம்ம கோயிலுக்கு போறோம் வரோம் அதெல்லாம் வேற, நம்மளுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துருச்சுன்னா கோயில நின்றுட்டு அழுவோம் தெரியுங்களா, அப்படியே தரம் நினைச்சிருவோம்.
அதை முடிச்சுட்டு நம்ம பிரார்த்தனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கோயிலை முடிச்சுட்டு நீங்க வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா உங்க மனசு லேசா இருக்கும். உங்க பாரத்தை எல்லாம் நீங்க ஈஸ்வரன் இறக்கி வச்சுட்டு வந்தீங்க, அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உள்ளுக்குள்ள உங்களை அறியாமல் தோன்றிருக்கும். உங்க மனசு லேசா இருக்கும், ஃப்ரீ ஆயிடும். அந்த போகும்போது இந்த அழுத்தம் இருக்காது. ஏதாவது காஃபி டீ சாப்பிடலாமான்னு தோணும் மனசுல. அந்த மாதிரி உங்களுடைய பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடமா இருந்தா இல்லையா, அப்ப உங்க மனசுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குறாரு இல்லையா, அதுதான் இங்க சொல்றாரு. பித்தா நின் பாதம் பணிந்தோர்க்கும் ஆறுதலைப்பார். பித்தா நின் பாதம் பணிந்தோர்க்கும் ஆறுதலைப்பார். எங்க அப்பா இந்த பாட்டை அடிக்கடி சொல்லுவார். அதுதான் சங்கரருக்கும் ஆறுதலை, சண்முகருக்கும் ஆறுதலை, ஐங்கரருக்கும் ஆறுதலை ஆனது தங்கை பிடித்தோர்க்கும் ஆறுதலை, பித்தாரின் பாதம் பணிந்தோர்க்கும் ஆறுதலை பார் அப்படின்ற பாட்டு காலமையப்படுவருடைய ஒரு அருமையான பாட்டு. இது வெண்பாதான், நல்ல பாட்டு. இது பாட்டு. இது இத மாதிரி இந்த மாதிரி பாட்டெல்லாம் எவ்வளவு அழகா எழுதிருக்கா பாருங்க. ஆறுதலை இந்த வார்த்தையை வந்து எல்லா தெய்வத்துக்கும் ஒரு வரா மாதிரி பண்ணிட்டாரு பாருங்க. தேங்க்யூ.